அதுல இன்னொரு மிகப்பெரிய சவால் விட்டுருக்காரு. யாரு? நம்ம ஹாமித் பக்ரி மன்பயி அப்படின்றவர் என்ன செஞ்சிருக்காரு? ஒரு சூப்பர் சவால் விட்டுருக்காரு. என்ன சவால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு புகாரில ஒரு செய்தி வருது. அஜ்வா பேரிச்சம்பளம் 7 பேரிச்சம்பளத்தை யார் திண்டு விட்டு இருக்கின்றார்களோ அன்று இரவு வரை அவர்களை எந்த விஷம் பாதிப்பு ஏற்படுத்தாது, சூனியம் பாதிப்பு ஏற்படுத்தாது. அவன் 7 பேரிச்சம்பளத்தை, அஜ்வா என்று ஒரு வகை இருக்கு பேரிச்சம்பளத்துல, மஸ்கட் பேரிச்சம்பளம் அதுன்னு பல வகை சொல்றோமா இல்லையா? அதுல அஜ்வான்னு ஒரு பேரிச்சம்பளம் இருக்கு. இந்த அஜ்வா பேரிச்சம்பளத்தை 7 பேரிச்சம்பளத்தை யார் சாப்பிடுகின்றார்களோ அவர் சாப்பிட்டு விட்டு விஷத்தை குடிச்சா விஷம் பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லி புகாரில ஒரு ஹதீஸ் இருக்கு. இது பொய், இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. எவனோ அஜ்வா பேரிச்சம்பளம் வியாபாரி தான் இதை எழுதி வச்சிருக்கான் சொல்லி அஜ்வா பேரிச்சம்பளத்தை திண்டுட்டு விஷத்தை குடிச்சு எவனுக்கு விஷத்தை குடிச்சு தொலைஞ்சிடாத செத்து போயிருவ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு பொய்யா எழுதி வச்சிருக்கிறாங்க. அஜ்வா பேரிச்சம்பளம் வியாபாரி அஜ்வா பேரிச்சம்பளம் விக்கிறதுக்காக எழுதி வச்சிருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல பொய்யிட்டு கட்டியிருக்கிறான். அல்லாஹ்வை விட அழகிய உண்மையை கூறக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். நீ இதெல்லாம் திண்டு தொலைச்சிட்டு இப்படி விஷத்தை குடிச்சுன்னா செத்து போயிருவீங்கப்பா, இது இட்டுக்கட்டப்பட்ட பொய் என்று ஏற்கனவே சொன்னா நம்ம ஹாமித் பக்ரி மன்பை வர்றாரு. இங்கதான் அறந்தாங்க என்ன செய்யறாரு? விவாத அறிவுகள் விட்டுருக்காரு. என்னது விவாத அறிவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயார் பாருங்க விவாத அறிவுகளை பாருங்க. அவரு பேரிச்சம்பளம் அஜ்வா பேரிச்சம்பளம் வச்சிருக்காராம். நம்ம போய் விஷத்தை கொண்டு போய் கொடுக்கணுமா? அவரு குடிச்சிட்டு உசுரோட நின்று காட்டுவாராம். பாத்துக்கிறீங்க. இந்த பாருங்க அஜ்வா என்கிற ஹதீஸ் அது இருக்கிறதா, அதை சாப்பிட்டா நஞ்சு பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கலானால் நான் சொல்றேன், அந்த நீங்க அஜ்வாவை சாப்பிட்டுட்டு நஞ்ச சாப்பிட்டு உயிரோட இருக்கிறத பாப்போமா? விவாதிக்க தயாரா? அதை சந்திக்க தயாரா? அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த கூட்டத்தின் வாயிலாக இதோ உலமாக்கள் அமைந்திருக்கிறீர்களே, இதோ பல்லாயிரக்கணக்கிலே மக்கள் அமைந்திருக்கிறீர்களே, தெளிவாக சொல்கிறேன், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடு சொல்கிறேன், இந்த அஜ்வா இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே பதிவாகி இருக்கிறதே நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். சவால் சொல்ல வேண்டும் என்று நிரூபிக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் நிரூபிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு என்ன தலைவிதி. ஆனாலும் அப்படி நிரூபித்து அதன் மூலமாக நீ திருந்துவாய் என்பதாக இருக்குமானால், உன்னுடைய கூட்டம் உன்னால் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறதே என்னுடைய அன்புகிறவர்கள் அவர்கள் தப்பிக்க வேண்டும் என்பதாக இருக்குமானால், நேரடியாக வா, அந்த அஜ்வாவுடைய பேரித்த பழத்தை நான் சாப்பிடுகிறேன், உயிரோடு இருந்து காட்டுகிறேன். தக்பீர் வேற விபரீதம் வழங்காம தக்பீர் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம விஷத்தை நான் குடிக்கிறேன்றாரு ஒருத்தவர். தற்கொலை முயற்சி. சரியா? நான் நிரூபிக்கிறேன்றாரு. சொல்றேன், நம்பிக்கை, ஈமானுடைய நம்பிக்கை. எங்களுடைய உயிரின் மேலான காத்தமுன் நபி, மேலான காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிற நம்பிக்கை. உங்களுடைய நம்பிக்கையை நினைச்சு எங்களுக்கு ரொம்ப புல்லரிச்சு போச்சு. குடிக்கிறேன்றாரு. இந்த நோட்டீஸும் கொடுக்குறாங்க, பாத்துக்கிறீங்க. அறிவுகள் ஏத்துக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல நம்பிக்கை இருக்குன்னா செய்ய வேண்டியது தானே. இதுக்கு எதுக்கு பிஜே வரணும்? அவங்க அஜ்வா கொண்டு வருவாங்களாம், பிஜே விஷத்தை கொண்டு வரணுமா? பிஜே கையில விஷத்தை வாங்கி குடிச்சிட்டோனையும் பிஜே கொலைகேஸ்ல உள்ளதுன்றதுக்கா? எதுக்குன்னு தெரியாது உங்களுக்கு? எதுக்கு நீ அறிவுன்னு ஒரு எங்களுக்கு தெரியாது? அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்னா, உன்னுடைய இந்த பகிரங்க அறிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீ ஒரு மேடையை போடு, இந்த மாதிரி மக்களை நாங்க கூட்டுறோம். மேடையில ஒரு நாயையும் கூட்டிட்டு வா, விஷத்தையும் கையில வச்சுக்கோ, நீயே வாங்கிக்கோ. விஷம் எங்க கிடைக்குன்னா எங்கள்கிட்ட கேட்டுறாது. பூச்சி மருந்து, மூட்டை பூச்சி மருந்து எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க, பாலிட்டால் இருக்கு, எல்லாம் இருக்கு. சரியா? நீயே வாங்கிட்டு அந்த மேடையில லைவ் பண்ணி விடுவோம். சரியா? நாங்களே எங்க வெப்சைட்ல நாங்க லைவ் பண்றோம். அந்த நாய்க்கு கொடுக்கணும் முதல்ல விஷத்தை. அந்த நாய் தின்னவனையும் செத்து போயிடும். அதுக்கடுத்து நீ முடி. உசுரோட இருந்தேன்னா
போ எல்லாரும் தௌஹீத் ஜமாத்தை கலைச்சிட்டு ஓன் ஜமாத்தை சேர்ந்துரும் போ. என்னன்னு கேட்டா பீதியை கொண்டு வரணுமா? எதுக்குன்னு தெரியும் எங்களுக்கு. நீ எதுக்கு இந்த ஐடியா பண்ணிட்டு வர்றன்னு கொலை முயற்சி வழக்கு போட்டு விடுவாங்க. அவர் மேல இல்லாத பொல்லாத பொய் சொல்றது அவனுடைய வேலை. அப்ப எங்கேயுமே வந்துகிட்டு விஷ மருந்தே கிடைக்காத மாதிரியும் விஜய் ஒரு பாட்டில பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நினைப்பா. அப்ப நீ இதை செஞ்சு காட்டணும். உனக்கு ஈமான் வந்து எவ்வளவு பெரிய ஈமான். நீங்க பாரு, ஈமான் நம்பிக்கை, ஈமானுடைய நம்பிக்கை. ஏன் எங்களுடைய உயிரின் மேலான காத்தமுன் நபி, உயிரின் மேலான காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உனக்கு உண்மையிலே இருந்துச்சுன்னா நீ குடிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, எல்லா ஆளுங்களையும் வச்சுக்கிட்டு சொல்றேன்னு வேற சொல்றாரு. யோசித்து பாருங்க. இந்த கூட்டத்தின் வாயிலாக ஏதோ உலமாக்கள் அமைந்திருக்கிறீர்களே, ஏதோ பல்லாயிரக்கணக்கிலே மக்கள் அமைந்திருக்கிறீர்களே, தெளிவாக சொல்கிறேன். அதனால இந்த ஆஃபர் வந்து அனைத்து ஆளுங்களுக்கும் உள்ளது. அதையும் சொல்லிக்கிறோம். போங்க சரியா? அறந்தாங்க எத்தனை பேர் முன் வரீங்கன்னு நீங்களே ஹாமித் பக்ரியை தொடர்பு கொண்டு கான்டாக்ட் பண்ணிக்கிறீங்க. சரியா?